விக்னேஸ்வரா போற்றி. ஓம் நவக்கரனார்களே போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 7ஆம் இடம், சுக்கிரனின் மூலத்திரிகோண ஆட்சி வீடு. மூலத்திரிகோண அமைப்பு பெற்ற ராசிகள் துலாம் ராசி. சித்திரை 3 4, சுவாதி 4 பாதங்கள், விசாகம் 1 2 3 பாதம் அடங்கிய ராசி மண்டலம். சித்திரை செவ்வாயோட நட்சத்திரம், சுவாதி ராகுபவனுடைய நட்சத்திரம், விசாகம் குரு பகவானுடைய நட்சத்திரம். அப்படி பார்க்கும்போது சித்திரை ராகு குரு இவங்க 3 பேரும் 3 கிரகங்களும் அடங்கிய ராசி மண்டலம் துலாம் ராசி. இதில் செவ்வாயும் குருவும் நண்பர்கள். சித்திரையும் விசாகம் ஒத்துப்போகும். சுவாதி நடுநிலைமையாக இருக்கும். ஆனால் சுவாதி உடைப்படாத நட்சத்திரம், முழுமையான நட்சத்திரம். துலாம் ராசிக்கு ஒரு பெருமையை சேர்க்கறது சுவாதி நட்சத்திரம் தான். ஏன்னா சித்திரை நட்சத்திரம் பாதி பாதியாக பிரிஞ்சு கிடக்கு. உடலற்ற நட்சத்திரம். 2 பாகம் அங்கே கிடக்கு கண்ணியில். விசாகம் எப்படின்னா காலற்ற நட்சத்திரம். அதாவது ஒரு கால் அங்கே கிடக்கு விருச்சிகத்தில். எதுக்கு சொல்ல வரேன்னா நட்சத்திரத்தோட அமைப்பு. அப்படி பார்க்கும்போது ஒரு வலிமையான நட்சத்திரமாக சுவாதி இருக்குது. அதனால அதை ராஜ நட்சத்திரங்கிறோம். விசாகம் குருவி நட்சத்திரமாக இருக்கிறதுனால ஒரு பெருமைக்கு உண்டாகிறது. சித்திரை நட்சத்திரம் செவ்வாயோட அங்காரபாவோட நட்சத்திரம். ரைட் நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் என்ன எதை பற்றி பேச போகிறோம்னா, ஒரு முக்கியமான தகவல் சொல்ல போகிறேன் நான். அதாவது உங்கள் வாழ்நாள் முழுக்க இந்த தகவலை நீங்கள் வச்சுக்கலாம். நீங்களும் வச்சுக்கலாம், உங்கள் வம்சத்துக்களும் சொல்லலாம், வம்சாவரி பிள்ளைகளுக்கும் சொல்லலாம், அடுத்த ஜெனரேஷனுக்கும் கொண்டு போகலாம். குலதெய்வத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். குலதெய்வம்னா யார்? குலதெய்வம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஒரு மனிதனுக்கு மொத்தம் 3 தெய்வம் இருக்கும். அவனுக்கு குலதெய்வம்னு ஒன்று இருக்கும். அதுபோக தனிப்பட்ட முறையில் இஷ்ட தெய்வம்னு ஒருத்தர் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும். அதுபோக அவங்க வாழ்கிற இடத்துல ஒரு காவல் தெய்வம் இருக்கும். அந்த ஊருக்கு ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு வருஷம் முழுக்க ஒரு திருவிழா எடுத்து கொண்டாடுவாங்க. அது காவல் தெய்வம். ஸோ ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு 3 தெய்வத்துடைய தாக்கம் இருக்கும். குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம். ரைட்டு. இப்போ இதில் குலதெய்வம் ரொம்ப முக்கியம். ஏன்னா கோள்கள் செய்யாததே குலதெய்வம் செய்யும். நீங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டாலே நவகிரகங்கள்லாம் கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. நாள் பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்று செய்யாது அப்படிம்பாங்க. அது மாதிரி குலதெய்வத்தை கும்பிட்றவங்களுக்கு கோள்களால் எந்த பிரச்சனையும் இருக்காது. குலதெய்வம் பரம்பரையாக கும்பிட்ற தெய்வம். நம்ம அப்பா, தாத்தாவுடைய தாத்தா, பாட்டன் பூட்டன் எல்லாரும் கும்பிட்றது தான். தகப்பன் வழி கும்பிட்ற சாமி தான் குலதெய்வம், தாய் வழிக்கு அல்ல. சரியா? அதில் எப்போ தகப்பன் வழின்னு பார்த்துட்டோமோ அங்கே சூரியனோட அம்சம் வந்துடுது. சரியா? சூரியன் தகப்பன் வழி சொந்தக்காரகன். தகப்பனாலே சூரியன் தான். அதுபோக குலதெய்வத்து வழிபாடுக்கு சகோதரர்கள் தான் போவாங்க. பங்காளிகள், அண்ணன் தம்பி, சித்தப்பா மக்க, பெரியப்பா மக்க, இவங்கெல்லாம் போய் கொண்டாடுவாங்க. அந்த கோயிலில் போய் குலசாமி போய் அன்னைக்கு போய் கொண்டாடுவாங்க. அப்போ சகோதரக்காரன் வரும்போது செவ்வாய் வந்துடுறாரு. சரியா? சூரியன் செவ்வாய். அடுத்து சகோதரர்கள்லாம் என்ன அர்த்தம்னா, ஒரு அன்பால் பாசத்தால் இணைக்கப்பட்டவர்கள். சகோதரம்னாலே என்ன? செவ்வாய் அண்டு சந்திரன். சந்திரன் ரத்த சம்மந்தப்பட்ட கிரகம். ஸோ ரத்த உறவு. அதாவது ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி இவங்களுடைய தாத்தாவோ பாட்டனோ பூட்டனோ ஒரு ஆளாக இருந்திருப்பார். அவருக்கு 4 பிள்ளை பிறந்திருக்கும். அந்த பிள்ளைக்கு 4 பிள்ளை பிறந்திருக்கும். அந்த பிள்ளை வயிற்றில் பிறந்த பிள்ளைகள்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுற இடம் தான் குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு கூட்டாக கொண்டாடுறதா ரொம்ப நல்லது. கூட்டு பிரார்த்தனை தான் ரொம்ப சிறப்பு. நான் இந்த குலதெய்வத்தை பற்றி, அந்த வழிபாடை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அடுத்தடுத்து தலை சவால்களை சொல்கிறேன். இது முக்கியமான வீடியோ, பொறுமையாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். பழைய வியூவர்ஸ், ரிட்டர்ன் வியூவர்ஸுக்கு ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறவங்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றி. ஓகே நேயர்களே, அப்படி கூடி கொண்டாடுறது தான் ரொம்ப முக்கியம். கூடி கொண்டாடும் போது நமக்கு சில சக்தி கிடைக்குது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது. ஏன்னா நம்ம அப்பாவோட அப்பா இவங்களாம் அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருப்பாங்க. அவங்க மற்ற இடத்துக்கு போனாங்களோ இல்லையோ. இப்போ எங்கள் தாத்தா எப்படி இருந்தார் எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் தாத்தா போன இடம் எனக்கு தெரியும். அவர் எந்த இடத்துல இருந்திருப்பார். ஒன்று எங்கள் வீடு பரம்பரை வீடு, சொந்த வீடுனா எங்கள் வீட்டில் இருந்திருப்பார். இல்லைன்னா அவர் போன இடம் என்ன இடம் அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிருப்பார். குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம போனோம்னா நம்ம தாத்தாவோட அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். ஏன்னா ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா அந்த கோயிலில் மனம் உருகி ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணியிருப்பார், சாமியை வேண்டியிருப்பார். நம்ம இன்றைக்கி ஆண்டவன் கிருபையில் அதே கோயிலுக்கு போய் அதே இடத்துல உட்காந்து இறைவன் வேண்டினோம்னா அந்த தாத்தாவுடைய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படியே கிடைக்கும். அதுக்காக தான் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது. அந்த ஆத்மாக்கள் சங்கமித்த இடங்கள், அந்த இறந்து போனவர்கள், நம்ம தாத்தாவுடைய தாத்தா இவங்கெல்லாம் இப்போ இருக்க மாட்டாங்க. பட் அவங்க உயிரோடு இருக்க காலத்தில் அவங்க அந்த இடத்துல உட்காந்து பேசி பழகி இறைவனை வழிபட்டிருப்பாங்க. மனமுருகி சில சந்தோஷமான நிலையில் இருந்திருப்பாங்க, கொண்டாடி இருப்பாங்க, பூஜை புனஸ்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம இப்போ இருக்கிற ஜெனரேஷன் சந்ததியோடு போய் கொண்டாடி சாமி கும்பிட்றதுக்கு பேரதுக்காக குலதெய்வ வழிபாடு. அதில் 2 விதம் இருக்குது. குலதெய்வத்தை கொண்டாடுறோம்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த பித்திருக்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குகிறோம்.
அது ரொம்ப முக்கியம். பிதர்களோட ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னா அவன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லா கிரக தோஷமும் அடிபட்டு போயிடும். ஏன்னா பிதற்காரகன் சூரியன். சூரியனுக்கு உட்பட்டதான் எல்லா கிரகங்களுமே இருக்குது. சூரியன் தான் பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவர். சரியா? ஒரு மனிதன்கிட்ட ஒளின்னு ஒன்று இருந்துட்டா இருள் அகன்று விடும். இருள் தாங்க ஒரு மனிதனுக்கு கெடுதல். இருள் அப்படி ஒரு வார்த்தை தான் மனிதனுக்கு கெடுதலை கொடுக்குது. அங்கே ஒளின்னு ஒன்று வந்துருச்சுன்னா இருள் அகன்று விடும். இருள் அகன்றுச்சுன்னா அங்கே ஒளி இருக்கும். ஆள் பாடுறா ஜெகஜோதியாக இருக்கான், பல 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 பலன்னு இருக்கிறான் அப்படிம்பாங்க. அப்போனா அந்த பளபளப்பு ஜெகஜோதி எல்லாத்துக்குமே ஒளி தான். ஸோ அந்த ஒளியை கொடுக்குறவர் சூரியன் தான். அது வந்து அந்த பிதற்கள் வழியமாக தான் அந்த வருது. ஓகே. ஸோ இந்த காரியங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு 3 விதமான தெய்வங்களுடைய அனுக்கிரம் கிடைக்குது, கிரகங்களுடைய அனுக்கிரம். சூரியன், சந்திரன், செவ்வாய். அதுபோக அங்கே நம்ம போய் செய்கிற பூஜை புனஸ்காரம் வழிபாடு எல்லாமே குருவை சேருது. ஸோ ராஜகிரகங்கள் 4 கிரகங்கள் வந்துடுறாங்க. குரு, சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் செய்யப்படுற ஒரு காரியம் தான் குலதெய்வத்தோட வழிபாடு. ரைட் சார், குலதெய்வத்தை பற்றி சொல்லிட்டீங்க. குலதெய்வம்னா என்ன, அது வழிபடுறதுனால ஜோதிட ரீதியாக என்ன நமக்கு ஒரு நன்மை கிடைக்குதுன்னு ஓரளவு சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய சொல்லலாம். சரியா நேரு? ஆனால் அது நம்ம நோக்கம் இல்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்கனால நான் முக்கியமானதை மட்டும் சொல்லிட்டு அப்படியே வரேன். குலதெய்வம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. குலதெய்வம் வந்து எனக்கு தெரியும் சார், எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு, நான் வருஷம் போயிட்டு வரேன், எனக்கு தெரியும், ஐ ஆம் கிளியர். நான் வந்து குலதெய்வத்து கோயிலை கும்பிடுறேன். குலதெய்வத்து கோயில் என்னைக்கு சார் கும்பிடணும் அப்படின்னா அதுக்கு சில நாட்கள்லாம் இருக்குது, சில கிழமைகள் இருக்குது. அதெல்லாம் பின்னாடி நான் சொல்கிறேன். சரியா? அதுபோக உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சார் என்னோட குலசாமி இது அப்படின்னு போடுங்க. தெரியாதவர்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு இந்த வீடியோவில் போடுறேன். அது சம்மந்தப்பட்ட தகவலும் போடுங்க. இப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கூட சொல்லுங்கள். நீங்கள் தெரியாதவர்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். தெரிந்தவர்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா குலதெய்வத்து பேரில் குலதெய்வம் பேரை நம்ம எழுதினாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அதை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக அந்த இறைவனோட அனுக்கிரம் கிடைக்கும். குலதெய்வத்து பேரை டெய்லி சொல்லணும். குலதெய்வத்தை டெய்லி கும்பிடணும். கும்பிட்டு வந்தாலே பாதி பிரச்சனை இருக்காது வாழ்க்கையில். ரைட்டு. குலதெய்வத்தை எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா ஜாதகத்தில் பார்க்கலாம். ஜனன ஜாதகம் உங்களுக்கு தனியாக ஒரு ஜாதகம் இருக்கும். நீங்கள் துலாம் ராசியில் பிறந்திருக்கிறீங்க. இப்போ பொதுவாகவே சொல்லிடுவாங்க துலாம் ராசி ஒரு காற்று ராசி தான். துலாம் ராசிக்கு எந்த குலதெய்வம் சார் அப்படின்னு சொன்னோம்னா குலதெய்வத்தை ராசியை வச்சு கண்டுபிடிக்க முடியாது, லக்கண ரீதியாக தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இஷ்ட தெய்வத்தை வேணால் கண்டுபிடிக்கலாம். இஷ்ட தெய்வம் வந்து துலாம் ராசிக்கு வந்து 18ஆம் படு கருப்பசாமி, ஐயனார், சாஸ்தா, ஐயப்பன், இப்படி 4 சாமியை சொல்லலாம். ஆஞ்சநேயர், இப்படி ஒரு 5-6 சாமியை சொல்லலாம். இந்த சாமியெல்லாம் வந்து துலாம் ராசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் இஷ்டப்பட்டு கும்பிடுவாங்க. குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா லக்கண ரீதியாக தான் கண்டுபிடிக்கணும். லக்கண ரீதியாக என்ன, துலாம் ராசியில் மேச லக்கணம், ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், இப்படி 12 லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. இதில் வந்து மேச லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நெருப்பு ராசி. இதெல்லாம் இந்த 3 லக்கணமே வந்து நெருப்பு ராசி. இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து மலைக்கு மேலே இருக்கும். சரியா? முதல் அந்த இடத்த சொல்லிடுறேன், அப்புறம் வந்து அது என்ன தெய்வம்னு அப்புறம் சொல்கிறேன் நான். மேச லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குலதெய்வம் வந்து மலைக்கு மேலே இருக்கும். துலாம் ராசி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரிஷப லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நிலத்தில் இருக்கும். அது அந்த இடம் நிலமாக இருந்திருக்கும், வயல்வெளியாக இருந்திருக்கும், இப்போ வீடு கட்டி கொஞ்சம் டவுன்ஷிப்பாக இருக்கும், அது மாதிரி இடத்துல இருந்திருக்கும். கடக லக்கணம், விருச்சிக லக்கணம், மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சாமி எங்கே சார் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா நீர் சம்மந்தப்பட்ட இடத்துல இருப்பார். சரியா? நீர் சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்திருப்பார். அந்த பக்கத்தில் ஆறு, குளம், கடல் இப்படி இருக்கும். மிதுன லக்கணம், துலா லக்கணம், கும்ப லக்கணம் இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குலசாமி எங்கே சார் இருப்பார் அப்படின்னா அது வந்து ஒரு வட்ட வெளியாக இருக்கும். காற்றுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். சில இடத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், காற்று ஓவராக அடிக்கும். அந்த இடத்துல தான் விண்டுமில்லாம் வச்சுருப்பாங்க. விண்டுமில் இருக்கிற இடம்லாம் காற்று அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல காற்றினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பஞ்சபூதத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். திருச்செந்தூர் பக்கம் போனோம்னா, திருச்செந்தூர் தூத்துக்குடி பக்கம் போனோம்னா கடல் நீரினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். வெயில் அடித்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த கடல் காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இப்போ ஊட்டி, கொடைக்கானல் இன்னும் சில இடங்கள்லாம் இருக்குது. கம்பம், தேனி, போடி இங்கிட்டலாம் போனோம்னா மலையோடைய அதிகமாக இருக்கும். மலை எல்லாம் நிறைய மலைகள் இருக்கும். மதுரை, திருச்சி போயிட்டோம்னா நிலம்தான் இருக்கும். தஞ்சாவூரில் மலையே கிடையாது தெரியுமா? அது ஒன்று இருக்குது. தஞ்சாவூரில் வந்து மலையே பார்க்க முடியாது. மலை இல்லாத இடம் சோழநாடு, சோழநாட்டின் தலைநகரம். தஞ்சாவூரில் மலை இருக்காது. துவரங்குறிச்சி இங்கிட்டு தெற்கதான் மலைகள் நிறைய இருக்கும். திருச்சிலையும் ஒரே ஒரு மலை தான் இருக்கும், அந்த மலைக்கோட்டை மலை தான் இருக்கும். இல்லையா? மற்ற மலைகள் நிறைய பார்க்க முடியாது. ஸோ சோழ மண்டலத்தில் வந்து மலைகள் ரொம்ப கம்மி. இப்படி பேசிட்டே போகலாம். நம்ம வந்து வரலாற்றுக்குள்ளே போயிடுவோம். சரியா நேர்களே? எதுக்கு சொல்ல வரேன்னா ஒவ்வொரு ராசிகளுமே ஒவ்வொரு தன்மை கொண்ட ராசிகள் இருக்குது. நீர் ராசி, நில ராசி, காற்று ராசி, நெருப்பு ராசி. இந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி குலதெய்வங்கள் இருக்கும். சரியா? இப்போ துலாம் ராசியில் நீங்கள் எந்தெந்த லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா அந்தந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தந்த தெய்வங்கள் அந்தந்த இடம் சார்ந்து இருக்கும்.
சரியா? இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். புரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன். கமெண்ட் பாக்ஸ் இருக்குன்னு நான் டெய்லி பார்க்குறேன். நைட் 9 மணிலேருந்து ஒரு 10, 11 மணி வரைக்கும் பார்ப்பேன். மிட் நைட்டில் கூட எழுந்திரிச்சு கமெண்ட் பாக்ஸ் பதில் சொல்லுவேன். காலையில் அதிகாலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்து கூட பலன் சொல்லுவேன். ஸோ நான் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்துலலாம் கமெண்ட் பாக்ஸில் பலன் சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு ஈஸியாக டக்குன்னு தோணுச்சுன்னா உடனே போட்டுருவேன். சில பேர் ஜாதக ரீதியாக கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக கேட்பாங்க. அவங்களுக்கு அந்த நேரம் என்னால் செய்ய முடியாது. பகல் நேரமே ஜாதகத்தை எடுத்துருவேன். நைட்டில் 2 மணிக்கெலாம் ஜாதகம் எடுத்து பார்க்க முடியாது. ஸோ அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் கேட்குற கேள்விகளை எளிமையாக கேட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பலன் போடுவேன். அதுபோக அடுத்த துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியை சொல்கிறேன். இந்த கேள்வி கேட்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் நிறைய கேளுங்க. உங்களுக்கு வந்து அடுத்து வருகின்ற காலத்தில் நான் கொஞ்சம் ஏற்பாடு பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி பண்ணிட்டேன்னா நேரடியாகவே வருவேன் நான். ஒரு வீடியோ வந்து வாரத்துக்கு நேரடியாக லைவில் வந்து உங்கள் கேள்வி பதிலாக சொல்லுவேன் நான். அந்த வீடியோவை கண்டிப்பாக நான் போடுவேன். லைவில் வர மாட்டேன், ரெக்கார்ட் பண்ணி தான் அனுப்புவேன். இப்போ யூடியூப்பில் இப்படி போடுற மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணி தான் அனுப்புவேன். அதில் வந்து ராசி பலனையும் சொல்லிவிட்டு மீதி நேரத்துக்கு வந்து கேள்வி பதிலில் வந்து சொல்லுவேன். யார் யார் அனுப்பியிருக்கா அதை வந்து சொல்லுவேன். அதனால நீங்கள் கேள்விகளை அனுப்பும்போது பேரை போட்டு அனுப்புங்க. அந்த ஐடி போட்டு அனுப்பாதீங்க. ஐடியில் வந்து எதா மாதிரி இருக்கும், ஏதோ ஒன்று போட்டிருக்கோம், ஜேக்கப் 0067 இருக்கும். அதை வச்சுலாம் நம்ம சொல்ல முடியாது. உங்கள் பேரை போடுங்க. இதில் என்ன இருக்குது ஒளிமறைவு? பேர் சொல்ல தானே ஒரு பிள்ளை. நீங்கள் எந்த அளவுக்கு பேரை சொல்கிறீங்களோ உங்கள் தாய் தகப்பனுக்கு புண்ணியம் சேர்க்குறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா உங்கள் தாய் தகப்பன் மனமுகந்து உங்களுக்கு பேர் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு பேர் வச்சுருப்பாங்க. மதனகோபால்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த மதனகோபால்னு பேரை வந்து கிருஷ்ணன் மேலே உள்ள அபிப்பிராயத்தில் பேர் வச்சுருப்பாங்க. அந்த பேரை சொல்லுங்கள். மதனகோபால், டேட் ஆஃப் பர்த்து, ராசி லக்கணம் இதெல்லாம் சொல்லுங்கள். சரியா? பேரை சொல்லி உங்கள் தகவல் அனுப்புங்க. வாழ்த்துக்கள். ஓகேப்பா. இப்போ வந்து குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ராசியை சொல்லிட்டேன். நீர் ராசி, நில ராசின்னு இப்படி சொல்லியிருக்கிற அதில் என்ன சாமி இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன், பொறுமையாக இருங்க. சரியா? இப்போ நான் சொன்ன இடத்துல வந்து சூரியன் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது நீர் ராசியோ நில ராசியோ வேறு எந்த ராசியோ. சரியா? அங்கே சூரியன் இருக்கிறார். அங்கே சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கணும். அது ஒன்று முக்கியம். லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல தான் குலசாமியை கண்டுபிடிக்க முடியும். 5ஆம் இடம் 9ஆம் இடம். ஒரு மனிதனுக்கு 5, 9ஆம் இடம் ஜனன ஜாதகத்தில் பார்த்துட்டாலே அவனுடைய பூஜை புனஸ்காரம் குலதெய்வத்தோட அருள் இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா 5ஆம் இடம் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம். 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம் வந்து இஷ்ட தெய்வத்தை கும்பிடுறது. நீங்கள் இப்போ இந்த பிரிவில் எந்த சாமியை கும்பிட்றீங்கன்னு சொல்லிடலாம். அதனால 5ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் வந்து 5ஆம் இடம் வந்துடும். ஸோ இந்த மூலத்திரிகோணம் இதில் வந்து இந்த 9, 5 ரொம்ப முக்கியமானது. ஸோ 5ஆம் இடத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. அது நீர் ராசியோ நெருப்பு ராசியோ காற்று ராசியோ நில ராசியோ 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்களுக்கு சிவன் சம்பந்தப்பட்ட சாமி இருக்கும். ஈசன், பரமேஸ்வரன், காலபைரவர், அக்னீஸ்வரர், வீரபத்திர சுவாமி எல்லாமே சிவநாமத்தில் உள்ள கோயிலாக இருக்கும். அங்கே போனால் விபூதி தான் கொடுப்பாங்க. சரியா? இப்போ சிவனுடைய அம்சம் நிறைய இருக்குது. பாண்டி முனீஸ்வரர், சுடலமாட சாமி இப்படி எல்லா தெய்வங்களையும் வந்து சிவன் வழியில் தான் வந்தவங்க. ஸோ 5ஆம் இடத்துல சூரியன் இருக்க பிறந்தவர்களுக்கு வந்து சிவனுடைய அம்சம் உள்ள கோயில், சிவனுடைய அம்சம் உள்ள தெய்வம் இருக்கும். அடுத்து 5ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கிறார் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து சக்தி வடிவம் தான். சக்தம் வடிவு, சக்தி வடிவம் தான் குலதெய்வமாக இருக்கும். அம்பாள் இருப்பா, அம்மன் இருக்கும். மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், இல்லைன்னா எல்லை அம்மன், பேச்சி அம்மன், இப்படி நிறைய அம்மன் சொல்கிறாங்கல்ல. இவங்களாம் வந்து 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்க பிறந்தவர்களுக்கு அம்மன் வழிபாட்டில் குலதெய்வம் இருக்கும். அடுத்து செவ்வாய் இருக்க பிறந்தவங்க, செவ்வாய் வந்து ஆச்சாத் முருகப்பெருமான் தான், முருகன் தான். சரியா? முருகன் இல்லைன்னா முருகனுடைய அவதாரம் இருக்கும். முருகனுடைய அவதாரம் உள்ள கடவுள்கள் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்க பிறந்தவர்கள். இல்லைன்னா சக்தி வடிவமான அம்மன்கள் இருக்கும். சக்தி வடிவமான அம்மன்னா கொஞ்சம் துடியான சாமி. கருமாரியம்மன், தேவி கருமாரியம்மன், மாரியம்மன், இன்னும் நிறைய அம்மன்லாம் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த அம்மன்கள்லாம். அந்த மாதிரி அம்மன்கள் குலதெய்வமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து புதன் இருக்க பிறந்தவர்கள், 5ஆம் இடத்துல புதன் இருக்க பிறந்தவர்கள் இவங்க வந்து என்னென்னா பெருமாளை தான் இருக்கும். பெருமாள் சம்மந்தப்பட்ட சாமி இருக்கும். ராமர், கிருஷ்ண, கோபாலகிருஷ்ண, நவநீத கிருஷ்ண, பரசுராம, இப்படி பெருமாள் பேரில் உள்ள கோயில்கள் வந்து இவங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும். குரு பகவான் இருக்க பிறந்தவர்கள், குரு பகவான் இருக்க பிறந்தவர்கள் மடாதிபதிகளாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு மடமாக இருக்கும். ஜீவ சமாதி சம்மந்தப்பட்ட இடமா இருக்கும். குருமார்கள் வாழ்ந்த இடமா இருக்கும். சாய்பாபா கோயிலாக இருக்கும். இல்லைன்னா வந்து இந்த நாராயணகுரு மடமாக இருக்கும். காஞ்சி மடமாக இருக்கும். அங்கெல்லாம் வந்து மகான்கள் வாழ்ந்து மறைஞ்சிருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுடைய சமாதி இருக்கும். சரியா? அப்படிப்பட்ட இடங்களாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து வாழ்ந்து அந்த கோயிலில் இருந்து சமாதி ஆகி அதையும் வணங்குவாங்க. சரியா? சித்தர் பீடம் சொல்கிறாங்களோ அது மாதிரி இடங்களாக கூட இருக்கலாம். அதுபோக சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள், சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் லட்சுமி அம்சம் தான் இருக்கும். சரியா? லட்சுமி, லட்சுமினே நிறைய இருக்குது. சரியா? மகாலட்சுமி, அஷ்டலட்சுமி, தனலட்சுமி, இப்படி லட்சுமி. அப்போ லட்சுமியோட அம்சம் உள்ள தெய்வங்கள், லட்சுமியோட அம்சம் உள்ள தெய்வங்கள் நிறைய இருக்குது. சரியா நேர்களே? அந்த தெய்வங்களுடைய கோயிலாக இருக்கலாம். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு.
லக்கணத்துக்கு 5ஆம் இடம். நீங்கள் வந்து துலாம் ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த லக்கணத்துக்கு 5ஆம் இடம். இப்போ மேச லக்கணம்னா சிம்மம், ரிஷப லக்கணம்னா கன்னி, மிதுனம்னா துலாம், கடகம்னா விருச்சிகம், சிம்மம்னா தனுசு, கன்னினா மகரம், துலாம்னா கும்பம், விருச்சிகம்னா மீனம், தனுசுனா மேசம், மகரம்னா ரிஷபம், கும்பம்னா மிதுனம், மீனம்னா கடகம். ஸோ இப்படி தான் வரும். அந்த லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல இந்தந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா இந்தந்த சாமிகள் இருக்கும். அது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டேன். காடா மேடா இடமான்னு சொல்லியிருக்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ரைட்டு. சனி பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு வந்து எல்லை தெய்வங்கள் இருக்கும். ஐயனார், கருப்பசாமி, சாஸ்தா, இதெல்லாம் குலதெய்வங்கள்லாம் இருக்கும். இந்த தெற்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சாஸ்தான்னு கும்பிடுவாங்க. சரியா? அதனால் என்ன கூட்டமாக செஞ்சு கும்பிடுறது, அதை வந்து அவங்க ஒரு பழக்கமாக வச்சுருக்கிறாங்க. ஸோ சனி பகவான் தெய்வம், சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்க பிறந்தவங்களுக்கு அந்த காவல் தெய்வங்கள் வந்து மெஜாரிட்டியாக இருக்கும். மதுரை வீரன், இப்படி நிறைய சாமி சொல்கிறாங்க. சரியா? இப்படி நிறைய சாமி இருக்குது. மதுரை வீரன் இப்படி அதே ஒரு 51 சாமிக்கு மேலே இருக்குது. அது பேரை சொன்னோம்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். சரியா நேர்களே? அந்த தெய்வங்கள் பேர்லாம் நிறைய இருக்குது. சரியா? அதெல்லாம் எல்லை தெய்வங்கள். அந்த தெய்வங்கள்லாம் இருக்கட்டும், வாட்டர் மேபி அதெல்லாம் எல்லை தெய்வங்கள். அந்த எல்லை தெய்வங்களை நிறைய பேர் கும்பிடுறாங்க. அதெல்லாம் வந்து சனி பகவான் இருக்க கும்பிட்றவர்கள் வந்து அந்த எல்லை தெய்வங்களை கும்பிடுவாங்க. சரியா? நிறையா இருக்குது எல்லை தெய்வங்கள் வந்து. இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்குது. சரி, அடுத்து வந்து கேது இருக்க பிறந்தவர்கள். கேது இருக்க பிறந்தவர்கள் வந்து இவங்க எப்படின்னா இருக்கும்னா, கூரை இல்லாத வெட்ட வழியில் இருக்கும். அந்த கோயிலுக்கு வந்து கூரையே இருக்காது. சில கோயிலை பார்த்தீங்கன்னா பீடம் மட்டும்தான் இருக்கும். அங்கே ஒரு விளக்கு வச்சுருப்பாங்க. அந்த இடம் மாதிரி வெட்ட வழியாக இருக்கும். அங்கே போட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவாங்க. சரியா? அது மாதிரி பீடம் இருக்க சாமியை வந்து கேது இருக்க பிறந்தவர்கள் பெண் தெய்வங்களாக இருக்கும். அந்த பெண் தெய்வம் அந்த கோயிலில் இருக்கும். அந்த ஊர்லேயே இவங்க வாழ்ந்துருப்பாங்க. அந்த ஊர்லேயே வாழ்ந்து ஊருக்காக உழைச்சி இவங்க வந்து அப்புறம் கடைசி காலத்தை முடிச்சிருப்பாங்க. அவங்கள வந்து பரம்பரையாக கும்பிட்டு வருவாங்க. அப்பேற்பட்ட பெண் தெய்வங்கள் இருக்கிற இடம் அந்த கேது வணக்கத்தில் இருக்கிறவங்க. கேது 5ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி சாமிகள் இருக்கும் குலதெய்வமாக. அதுபோல் சித்தர் பீடங்கள், ஜீவசமாதியும் கேதுக்கு வரும். ஸோ 5ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட தெய்வங்கள் வந்து உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும். இது வந்து குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு. சரியா? ஓகே. குலதெய்வத்தை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அது ஒன்று இருக்குல்ல. என்கிட்ட ஜாதகம் கிடையாது சார், எனக்கு பிறந்த தேதி தெரியாது, என் பேர் தான் தெரியும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, என் பேர் ராமசாமி சார், எனக்கு எப்படி பலன்கள் இருக்குது அப்படிம்பாங்க. பேரை வச்செல்லாம் பலன்கள் சொல்ல முடியாதுங்க. ஒருத்தர் பேரில் வந்து பலன்களை வச்சு சொல்லவே முடியாது. ராமச்சந்திரன் பேருக்கு பலன் சொல்லணும் எப்படி சொல்ல முடியும்? ராமச்சந்திரன் ஒருத்தர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தார் 10 வருஷமாக. அவரும் ராமச்சந்திரன் தான். இன்னும் ராமச்சந்திரன் எத்தனையோ பேர் வந்து ரோட்டில் சாதாரணமாக 5க்கு 10க்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் ராமச்சந்திரன் தான். நான் அந்த ராமச்சந்திரனை சொல்லுவா, இந்த ராமச்சந்திரனை சொல்லுவா. பேரை வச்சு என்றைக்குமே பலன் சொல்ல முடியாது. அப்படி யாராவது சொல்கிறாங்கன்னா புருடா விடுறாங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் எனக்கு ஜாதகம் இல்லை, என் பேர் வந்து ராமசாமி அப்படிம்பாங்க. ராமசாமிக்கெல்லாம் பேர் சொல்ல முடியும், பலன் சொல்ல முடியாது. வேத ஜோதிடத்தில் வந்து பலன் சொல்லணும்னா பிறந்த குறிப்பு இருக்கணும், நட்சத்திரம், ராசி, லக்கணம் 3 இருக்கணும். அதனால தான் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அனுப்பும்போது மேக்ஸிமம் நட்சத்திரத்தை அனுப்புங்க. சில பேர் பிறந்த தேதி அனுப்ப மாட்டாங்க, வருஷத்தை மட்டும் அனுப்புவாங்க. துலாம் ராசி 1989 அப்படின்னா அதுக்கு எப்படி பலன் சொல்ல முடியும்? துலாம் ராசியில் பிறந்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இருக்கணும், டைம் இருக்கணும், ஏஎம்ஆர் பிஎம் இருக்கணும், எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு இருக்கணும். ஊரை கூட விட்டுலாம், மற்ற டீட்டெயிலாம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பலன் சொல்ல முடியும். இல்லைன்னா எந்த நட்சத்திரத்தை பாதத்தில் சொல்லணும். லக்கணம் தெரியணும். துலாம் ராசி மேச லக்கணம், சுவாதி 2ஆம் பாதம்னா நான் தசாபுத்தி எடுத்துருவேன். தசாபுத்தி எடுத்துகிட்டு அந்த தசாநாதன் வந்து லக்கண ரீதியாக எப்படி இருந்தாருன்னா பலன் சொல்லிடலாம். 100க்கு 50% நான் சர்வ் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் கேட்குற கேள்விகள் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சாதகமாக இருக்கணும். சரியா? உங்கள் கேள்வியிலேருந்து நான் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கணும். சும்மா மொட்டையாக போடுறது 1989 மதுரை அப்படின்னு போட்டால் போதும், எப்படி பார்க்க முடியும்? ஸோ இப்படிலாம் சில பேர் இருக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான். உங்களுக்கு வந்து ஜோதிடத்தினோட விழிப்புணர்வு அவ்வளோதான் இருக்குது. நிறைய பேருக்கு லக்கணமே தெரியாது. துலாம் ராசி தான் தெரியும், நட்சத்திரம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, அது என்ன பாதம் தெரியாது. ஆனால் லக்கணம் தெரியாது. லக்கணம் தெரியாதவங்க லக்கணத்தை தெரிஞ்சுக்கோங்க, என்கிட்ட அனுப்பிவிடுங்க, கமெண்ட் பாக்ஸில் இருக்காங்க. கண்டிப்பாக லக்கணம்லாம் சொல்லுவேன். பலன் சொல்கிறதுனால அடுத்த விதியம், அதில் பலன் சொல்கிறதுல கொஞ்சம் கூடுதல் நேரமாகும். லக்கணத்தை ஈஸியாக சொல்லிடலாம். ஓரளவு கட்டத்தை பார்த்து நட்சத்திரத்தை அந்த டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் எந்த லக்கணம்னு சொல்லிடலாம். லக்கணம் உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணுங்க. லக்கணம் தெரிஞ்சால் தான் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க முடியும். லக்கணம் தெரியாமல் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. சும்மா துலாம் ராசிக்கு பலன் போடுறான், அந்த அவன் போடுறான், இவன் போடுறான், நான் போடுறேன் இப்படின்னு நீங்கள் ஊரை கூட்டிகிட்டு தான் இருக்க முடியும் வழியே ஒழுங்காக அவங்க வாழ்க்கையில் வந்து நல்லது கெடுத்து செய்ய முடியாது. லக்கணம் தெரியணும். சரியா? துலாம் ராசியில் மீன லக்கணத்தில் பிறந்தாலும் நல்லா இருக்க மாட்டான்னு அர்த்தம். சரியா? துலாம் ராசியில் தனுசு லக்கணத்தில் பிறந்தாலும் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்க மாட்டான். துலாம் ராசியில் கடக லக்கணத்தில் பிறந்தாலும் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்க மாட்டான். துலாம் ராசியில் சிம்ம லக்கணத்தில் பிறந்தாலும் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து 4ஆம் தர வாய்ப்பு தான். சரியா? லக்கணத்தை வச்சே சொல்லிடலாம் துலாம் ராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு. ஓகே, எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. லக்கணத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கடுத்து ஜோதிடம் பார்க்க வாங்க. சும்மா எல்லாரும் பார்க்குறாங்க நானும் பார்க்குறேன்னு இருக்கக்கூடாது. சில பேர் சினிமா தேட்டருக்கு போய் தூங்கிட்டு இருப்பாங்க. டிக்கெட் 50 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு போய் அங்கே போய் தூங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு விஷயம் வீட்டில் தூங்கினாலும் அந்த 50 ரூபா மிச்சமாகும்.
அதனால் ஜோதிடம் பார்க்குறவங்க லக்கணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரியலன்னா கேளுங்க. நீங்கள் எந்த சேனலில் பார்க்குறீங்களோ அவங்ககிட்ட கேளுங்க. ஐயா என் கேள்வி இது பதில் சொல்லுங்க கேளுங்க. அவன் பதில் சொல்லலைன்னா சேனலை பார்க்காதீங்க. நான் பார்க்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன், ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இன்றைக்கி வந்து யூடியூப்பில் எல்லாரும் போடுறாங்க, யாருமே இந்த கமெண்ட் பாக்ஸில் பலன் சொல்கிறதே கிடையாது. அந்த லைக் மட்டும் போடுவாங்க, இல்லைனா ஆர்டின் போடுவாங்க. அது வந்து சும்மா யார் வேணாலும் போடலாம். 5ஆம் கிளாஸ் பையனை வச்சு போட்ட சொன்னோம்னா ஆர்டின் போட்டு விட்ருவான். ஆனால் அந்த வீடியோ பேசின ஜோதிடர் வந்து பலன் சொல்லணும், மெனக்கிட்டு அவன் மெனக்கிடணும். சும்மா ஏதோ சொல்லிட்டு போகிறது, துலாம் ராசிக்கு ஆனா போனேன் அல்வான்னு சொல்லிட்டு போயிடுது. நீங்கள் அதை பார்த்துட்டு ஆமாம் நமக்கு அப்படி நடக்கும் இப்படி நடக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுவல்ல ஜோதிடங்கள், அதுவல்ல. பலன்களையும் சொல்லணும், அந்த பலனுக்கு உண்டான காரணத்தையும் சொல்லணும். அந்த பலன் கேட்குறவங்க எதுவும் கேள்விப்பட்டு அதுக்கு திருப்பி பதில் சொல்லணும். அதுக்காகத்தான் நான் வந்து உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன்னு சொல்கிறேன். நேரில் அப்பியர் ஆகி உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன்னு சொல்கிறேன். அதுபோக கமெண்ட் பாக்ஸில் நான் பலன் சொல்லுவேன். போதி ஜோதிடத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். துலாம் ராசியில் மேக்ஸிமம் 100 பேர் அனுப்பியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக 50 பேருக்கு சொல்லுவேன். மற்ற நேரம் என்னால் முடியாது. சரியா, நானும் ஒரு மனுஷன் தான். இந்த வேலையை நான் தான் செய்யணும். டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பணும். சரியா, டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பும்போது சில சிரமங்கள் இருக்கும். அது வந்து ப்ராக்டிக்கலாக தெரியும். ஸோ இதெல்லாம் யோசனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஜோதிடர்கள் வந்து பயனுள்ளவங்களாக இருக்கணும். நீங்கள் ஒரு யூடியூப் பார்க்குறீங்கன்னா அந்த யூடியூப் சொல்கிற ஜோதிடர் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். நீங்கள் ஒரு 10 பேர் அனுப்புனீங்கன்னா அதில் ஒரு 5 பேருக்குனாச்சும் அவன் பதில் சொல்லணும். அப்போ தான் உங்கள் மேலே அவன் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கான அர்த்தம். சும்மா அவன் ஒரு பார்க்க போட்டுட்டு போயிடுவான், ஒரு வீடியோ போட்டு போயிடுவான். அப்படி இருப்பாங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு அந்த யோகம் இந்த யோகம், பிரம்மன் சொன்னது, சிவன் சொன்னது, அவர் சொன்னது, இவர் சொன்னதுன்னு நீங்களும் கேட்டுகிட்டே போயிடுவீங்க. சரியா, 10ஓட 11 அத்தோட இது ஒன்றுன்னு போயிடுவீங்க. அதுவல்ல, ஜோதிடர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த நேரில் கூட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். கனெக்ட் டு பீப்புள். அப்படி இருக்கிறவங்கள தான் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அது உங்கள் சாய்ஸ் தான். ஓகே, நான் கொஞ்சம் வெளியே வந்துட்டேன் ரொம்ப. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து சார் குலதெய்வத்தை வந்து எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதை பார்த்து சொல்லிட்டேன். எனக்கு குலதெய்வமே தெரியாது சார், என்ன செய்யலாம்னா நீங்கள் வந்து குலதெய்வம் தெரியலைன்னா சில வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தகவல் சொல்லும். சரியா, குலதெய்வம் வந்து உங்களுக்கு தகவல் சொல்லும். எனக்கு எதுவுமே தெரியாது சார், லக்கணம் தெரியாது, ராசி தெரியாது, எங்கள் வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை, வயசானவங்க இல்லை, யாரும் எங்களுக்கு சொல்லலை, நான் சாமி இருக்கேன். ஆனால் எனக்கு குலதெய்வம் தெரிஞ்சுக்கணும்னா வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்க வச்சு கும்பிடுங்க. வெள்ளி செவ்வாய்க்கு இரவு 8 காமாட்சி அம்மன் விளக்க வச்சு பூஜை புனஸ்காரம் பண்ணி கும்பிடுங்க. கண்டிப்பாக கனவுல வந்து குலதெய்வம் வரும். ஒரு பெண் வந்துட்டு போச்சுன்னா பெண் தெய்வம்னு அர்த்தம். ஆண் வந்துட்டு போச்சுன்னா ஆண் தெய்வம். அது கண்டிப்பாக இந்த சுரூபத்தில் தான் வரும். இல்லைன்னா ஒருத்தர் மூலிமா உங்களுக்கு ஒரு வார்த்தை கிடைக்கும், ஒரு சொல் கிடைக்கும், ஒரு அசிரியர் கிடைக்கும். சரியா, அந்த அசிரியர் வந்து உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தும். இதுதான் குலதெய்வம்னு உனக்கு ஒரு தகவல் வந்து சேரும். இல்லைன்னா நிலைவாசலுக்கு வந்து பூஜை பண்ணுங்கள். நிலைவாசல் இருக்கல, வீட்டில் வாடகை வீடோ சொந்த வீடோ நிலைவாசல் ஒன்று இருக்கும். நிலைவாசலை சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம் தடவி மாவிலை தோரணம் கட்டி கொஞ்சம் பூவை சொருகி நிலைவாசலில் காலையில் பூஜை பண்ணுங்கள். காலையில் பூஜை பண்ணணும். 4 to 6 அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுங்கள். அது வந்து வெள்ளிக்கிழமை பண்ணினீங்கன்னா ரொம்ப சிறப்பு. வெள்ளிக்கிழமை பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த குலதெய்வம் வந்து உங்களுக்கு ஒரு தகவலை சொல்லும். சரியா, இதெல்லாம் வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிற வழி. அதுபோக வந்து யோகா இருக்கலாம், தியானம் பண்ணலாம். தன்னை மறந்து ஒரு மணி நேரம் யோகா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா விளக்கு வெளிச்சத்தில் குத்து விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. இல்லை அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு தனிமையில் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நேரத்தில் பல சிந்தனைகள் வரும். அப்புறம் மனம் ஒரு நிலை ஆயிரும். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெய்வம் காட்சி கொடுக்கும். அந்த தெய்வம் தான் உங்கள் குலதெய்வம். இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஓகே சார், கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். சார் நான் எல்லாம் செஞ்சு பார்த்தேன் சார், எனக்கு எதுவுமே சிக்கலை சார் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன செய்யலாம்னா பெருமாளை கும்பிடுங்க. ஈஸியாக ஒரே வழி. எனக்கு குலதெய்வத்தை பற்றி எந்த நாலேஜும் கிடையாது, நான் அதை கண்டுபிடிக்க தயாராகவும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பெருமாளை கும்பிடுங்க. பெருமாளை கும்பிட்டிங்கன்னா அதான் உங்களுக்கு குலதெய்வம். பெருமாளை கும்பிடலாம். ரைட்டு. குலதெய்வத்தோடைய வழிபாடு எப்படி சார்? இதுதான் ரொம்ப முக்கியம். குலதெய்வத்தோட வழிபாடு எப்படி அப்படி பார்த்தோம்னா கோயிலையும் கும்பிடலாம், வீட்லேயும் கும்பிடலாம். வீட்டில் கும்பிடுறதா எப்படி கும்பிடணும்னா கஜலட்சுமி விளக்க வச்சு எண்ணெய் ஊற்றி கும்பிடணும். 3 எண்ணெய் ஊற்றலாம். இழுப்ப எண்ணெய், வேப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த 3 எண்ணெயும் ஊற்றி தீபம் போட்டு நீங்கள் வந்து குலசாமியை கும்பிடலாம். எப்போ வேணாலும் கும்பிடலாம், என்னைக்கு வேணாலும் கும்பிடலாம். குலசாமியை வேண்டி கும்பிடலாம். குலசாமி அருள் இருந்தால் உங்களுக்கு அனைத்தையும் கை கொடுக்கும். இந்த சனி தோஷம், செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், எல்லா தோஷம் அடிபட்டு போயிடும். வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். குலசாமி தான் வந்து உங்கள் குடும்பத்தை காக்கும், குலத்தை காக்கும். கோள்கள் செய்யாததை குலதெய்வம் செய்யும். அதுபோக ஒரு மனிதனை உயிரெடுக்க எவன் வந்தானா குலசாமியோட அருள் கட்டு தான் வருவான். ஒரு மனிதனுக்கு வந்து உயிரெடுக்க காலர்கள் வரும்போது அந்த காலர்கள் வந்து குலசாமிகிட்ட கேட்பாங்க, எப்பா உன்னை கும்பிட்றவன் இவன் உயிரை நாங்கள் எடுக்க போகிறோம், இவனுக்கும் இந்த பூமிக்கு இனிமேல் சம்மந்தம் கிடையாது, இவன் உயிர் இந்த உடலில் இருக்காது, உடல் மட்டும்தான் இருக்கும், ஆத்மாவை நாங்கள் எடுக்க போகிறோம், இவன் எடுக்கலாமா, இந்த ஆத்மாவை நாங்கள் உடல் வந்து பிரிக்கலாமான்னு குலசாமிகிட்ட கேட்பாங்களாம். குலசாமி அனுக்கிரம் கொடுத்தாதான் அந்த உயிர் பிரியும். அதனால தான் குலசாமிக்கு அவ்வளோ தூரம் பெருமை வச்சுருக்கிறாங்க. அந்த குலசாமி வழிபாடை நீங்கள் வீட்லேயும் பண்ணலாம், கோயிலையும் பண்ணலாம், குலதெய்வம் கோயிலையும் பண்ணலாம். என்னைக்கு பண்ணலாம்? சிவராத்திரி அன்னைக்கு பண்ணலாம். சிவராத்திரி அன்னைக்கு பண்ணுறதுக்கு சிறப்பு. சிவராத்திரி வந்து சிவனை கும்பிட்ற நாள். எல்லாரும் சிவனுக்கு வந்து அடிமை. சிவன் வந்து ஆதி அந்தம் இல்லாதவர் சிவன். அதுபோல் சிவராத்திரி அன்னைக்கு வந்து ஒரு மாற்றம் நடக்கும் பிரபஞ்சத்தில். குளிர்காலம் முடிஞ்சு சூடு ஆரம்பிக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து சிவராத்திரிலேருந்து உஷ்ணம் ஆரம்பிச்சிடும். சரியா, சூரியன் அப்படியே
பங்குனி மாதத்தை நோக்கி போயிடுவார். எப்படி போவார்னா மீனம் மேசத்துக்கு போய் உச்சமாகி அக்னி நட்சத்திரம் வந்துடும். ஸோ மாசி சிவராத்திரிக்கு மேலே உஷ்ணமாயிரும். அந்த உஷ்ணத்தை கூட்டுறதுக்காக தான் அந்த சிவராத்திரி பூஜை கொண்டாடுறாங்க. குலதெய்வ கோயிலையும் போய் கொண்டாடுறாங்க, கூட்டமாக கொண்டாடுறாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சிவராத்திரி பூஜைக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம், அது தனியாக போயிடும். பட் குலதெய்வத்தை கும்பிட்ற நாள் சிவராத்திரி நாள் உகந்த நாளாக இருக்குது. அன்றைக்கி போய் குலதெய்வத்தை கும்பிடலாம். என்ன சார் செய்யணும்? குலதெய்வத்துக்கு சக்கரை பொங்கல் வைக்கணும். சரியா? குடும்பத்தோடு போய் குலதெய்வத்துக்கு சக்கரை பொங்கல் வச்சு நமஸ்காரம் பண்ணணும், பூஜை புனஸ்காரம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணலாம், புது துணிகள் வாங்கி கொடுக்கலாம். பெண் தெய்வம்னா சேலை வாங்கி கொடுக்கலாம், ஆண் தெய்வம்னா புடவை வேஷ்டி துண்டு வாங்கி கொடுக்கலாம். நல்லபடியாக பண்ணுங்க. காணிக்கை செலுத்தலாம். ருத்ராட்சம் அணிகிறவங்க அன்றைக்கி ருத்ராட்சம் போடலாம். இதெல்லாம் அடுத்த சாய்ஸ் உங்களுக்கு. சில ருத்ராட்சம் போடணும்னு விருப்பப்படுவாங்க. அவங்க வந்து சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலில் போடலாம், குலதெய்வத்தின் கோயிலும் போடலாம். சரியா? ஆனால் சிவன் கோயிலில் போடுறது தான் சிறந்தது, அதையும் செய்யலாம். ஓகே. அதுபோக வந்து சிவராத்திரி அன்னைக்கு அன்னதானம் பண்ணலாம். சரியா? அன்னதானம் பண்ணலாம். அதுபோக நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குலசாமியை பற்றி இதில் போடுங்க. சரியா? குலசாமி பேரை வந்து டைப் பண்ணிங்கன்னா அது ஒரு புண்ணியமாக இருக்கும், மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். சரியா? அதையும் நீங்கள் செய்யலாம். அதுபோக வந்து பங்காளிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாசம் பிணைப்பட சந்தோஷமாக குலதெய்வத்தை கும்பிடுறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி நிறைய ஒரு நல்ல காரியங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா அந்த சிவராத்திரி அன்னைக்கு செய்கிற வழிபாடு மிகச்சிறப்பை தரும். குலதெய்வங்களுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க, குலதெய்வத்தோட அருளை பெறுங்க. துலாம் ராசினியர்களுக்கு குலதெய்வத்தை பற்றி ஓரளவு சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் நிறைய சொல்லலாம். பட் வந்து நமக்கு வந்து வீடியோலேருந்து இருக்குது. சரியா நேர்களே? அதனால் இந்த வீடியோ பதிவில் குலதெய்வம்னா என்ன, குலதெய்வத்தை வந்து ஜாதக ரீதியாக எப்படி கண்டுபிடிக்கிறது, தெரியாதவர்கள் என்ன செய்யலாம், அதுபோக குலதெய்வத்தை வீட்டில் வச்சு எப்படி கும்பிட்றது, குலதெய்வத்தை எப்படி வீட்டுக்கு வரவழைக்கிறது, இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். சரியா? குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சுன்னா உங்கள் வீட்டில் நல்ல இது நடக்கும். குலதெய்வம் வீட்டில் இருக்குதுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்கள் குலதெய்வம் முருகப்பெருமான் இருக்கிறாருன்னா முருகப்பெருமான் படத்தை டெய்லி கும்பிடுங்க. செவ்வாய் வெள்ளிக்கு அதுக்கு இது பண்ணுங்க, ஆராதனை பண்ணிங்கன்னா இந்த குலதெய்வம் உங்கள் வீட்டிலே இருக்கும். சரியா? குலதெய்வம் கூட இருக்கிறது ரொம்ப நல்லது. குலதெய்வத்தோட அருள் ரொம்ப முக்கியம். அந்த குலதெய்வத்தை நல்லபடியாக சேவிங்க. ஓகே நேர்களே, குலதெய்வத்தை பற்றி நிறைய தகவல் சொல்லியிருக்கிறேன். எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோவை நீங்கள் எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். சரியா? ரைட்டு, எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று இருக்குது சார், அதையும் சொல்லிடுறேன். குலதெய்வ தோஷம்னு ஒன்று இருக்குது. அது சில பேர் குலதெய்வம் தெரியும், ஆனால் குலதெய்வம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அதாவது இவங்க எப்படின்னா, இவங்க கர்மா அப்படி இருக்கும். கர்மாலே சனி பகவான் தானே, சனி ராகு தான். இவங்களுக்கு வந்து குலதெய்வம் தெரியும், ஆனால் குலதெய்வத்தை கும்பிட்டு வந்தாலுமே இவங்க குடும்பத்தில் எந்த விருத்தி இருக்காது. அதை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சனி பகவான் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல இருப்பார். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பார். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாலே அவங்களுக்கு அந்த அளவு குலதெய்வத்தோட அனுக்கிரம் கிடைக்காது. இப்போ நீங்கள் துலாம் ராசியில் இருக்கிறீங்க, ஐப்பசி மாதம் பிறந்திருக்கிறீங்க, சூரியன் சந்திரன் புதன் இருப்பாங்க. 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாருன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஐப்பசி மாதம் பிறந்திருக்கிறீங்க, ராசியில் சூரியனும் சந்திரன் இருப்பாங்க, புதனும் இருப்பார் மேக்சிமம். ஏன்னா புதன் சூரியன் கூட தான் போயிட்டு இருப்பார். 8ஆம் இடம் ரிஷபத்தில் சனி பகவான் இருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து குலதெய்வத்தோட அருள் இருக்காது, தோஷம். இது நிறைய பேர் ஜாதகத்தில் இருக்கும். ஆமாம் சார், எனக்கு அப்படி இருக்குது, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா இந்த அமைப்பு இருக்கும். சனி பகவானுக்கு வந்து 6ஆம் இடத்துல சந்திரன் சூரியன் புதன் இந்த அமைப்பில் ஒரு கூட்டணி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குலதெய்வத்தோட தோஷம் இருக்கும். இவங்களாம் விடாமல் குலதெய்வத்தை கும்பிடணும். சரியா? வீட்லேயும் கும்பிடணும், கோயிலுக்கும் போகணும். அப்போ தான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மோச்சனம் கிடைக்கும். அட்லீஸ்ட் இவங்களுக்கு இந்த பிறவில கிடைக்கலன்னா அவங்க வாரிசுகளுக்கு அடுத்து கிடைக்கும். சரியா? பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளையா பிறந்ததாமே. பெற்றவர்கள் செய்கிற பூஜை புனஸ்காரம் தான் பிள்ளைகளை காப்பாற்றும், பேர குழந்தைகளை காப்பாற்றும், அவங்க சந்ததிகளை காப்பாற்றும்.